11, 12, 13, 14, 15 5 நாட்களும் துரோணர் தான் படைத்தலைமை தாங்குகிறார். இந்த 11வது நாள் என்பதும் கொடூரமாக போர் என்பது நடைபெறுகிறது என்று பார்க்கிறோம். 2 தரப்பிலும், அதாவது கௌரவர்கள் தரப்பிலும் சரி, பாண்டவர்கள் தரப்பிலும் சரி, கொடுமையாக போர் நடைபெற்று பல வீரர்கள் என்ன செய்கிறார்கள், மாண்டு போகிறார்கள். இப்போ இந்த 11வது நாள் சகுனி பழையபடி ஒரு சதி திட்டத்தை தீட்டுவான். எப்படின்னா, துரோணர் கையில் அந்த சதி திட்டத்தை ஒப்படைப்பான். நீங்கள் தான் அந்த காரியத்தை செய்யணும். தர்மனோடு போர் செய்து தர்மனை கைது செய்து மீண்டும் அவனை எங்கள் வசம் ஒப்படைத்தால் மீண்டும் ஒரு முறை சூதாடி அவர்களை தோற்கடித்து நாடு முழுவதையும் நாம் கைப்பற்றி கொள்ளலாம் அப்படின்னு தன்னுடைய சதி திட்டத்தை துரோணரிடம் சொல்லி தர்மனை எப்படியாவது கைது செய்ய வேண்டும், சிறை கைதியாக அவரை மாற்றி நமக்கு கீழே கொண்டுட்டு வந்து மீண்டும் ஒரு முறை அவனை சூதாட வைத்து நாடு முழுவதும் கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு சதியை என்ன செய்வான், சகுனி ஏற்பாடு செய்வான். அந்த சதி திட்டத்துக்கு துரோணரும் என்ன செய்வார், உடந்தையாக இருப்பார். அந்த துரோணாச்சாரியாரோடு அர்ஜுனன் கடுமையாக என்ன செய்வான், போர் செய்வான். துரோணர் தர்மனை சிறை கைதியாக பிடிக்க வேண்டும் என்பதற்காக தர்மன் மீது கொடூரமான பானங்களை எல்லாம் ஏவுவார். ஆனால் அர்ஜுனன் தர்மனை காப்பாற்றக்கூடிய நிகழ்வு அந்த 11வது நாள் போரிலே நடக்கும். 12வது நாள் போரில் சுசர்மனையும் அவனுடைய 3 சகோதரர்களையும், அவனுக்கு மொத்தம் 35 குழந்தைகள், அந்த 35 பேர் சுசர்மனை சேர்த்து அவனுடைய சகோதரர்கள் 3 பேர், அப்போ 38 1 39 பேரை ஒரே நாளையில் அர்ஜுனன் வீழ்த்தினான் என்று பார்க்கிறோம். சுசர்மன் 1, அவனுடைய சகோதரர்கள் 3 பேர், அதுபோக அவனுடைய 35 குழந்தைகள் ஒரே நாளில் அர்ஜுனன் என்ன செய்வான், வீழ்த்துவான். 13வது நாள் போர். அதில் பகதத்தன் என்பவன் சுப்ரதீபம் என்கின்ற யானை மீது அணிவகுத்து வந்து அந்த சுப்ரதீபம் யானை மீது கம்பீரமாக அமர்ந்திருந்து அவனை சுற்றி யானை படைகள் வலம் வந்து அர்ஜுனனோடு என்ன செய்யும், போர் செய்யும். ஆனால் அர்ஜுனன் அந்த பகதத்தனை வதம் செய்வான். 13வது நாளில் வதம் செய்வான் என்று பார்க்கிறோம். இந்த 13வது நாளில் தான் சக்கர வியூகம் துரோணரால் அமைக்கப்படும். இந்த சக்கர வியூகத்தால் தான் அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு மாண்டு போவான். இந்த சக்கர வியூகம் ஒரு மிக கொடுமையான ஒரு வியூகம். எல்லாருக்கும் அது தெரியாது, துரோணருக்கு மட்டும் அது தெரியும். துரோணரை தவிர்த்து மிக சாதுரியமாக சக்கரவியூகத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வரக்கூடிய நுட்பம் துருபதனுக்கும் தெரியும். ஏன்னா துருபதனும் துரோணாச்சாரியாரும் குருகுலத்தில் எல்லா வித்தைகளையும் ஒன்றாக சேர்ந்து படித்தவர்கள். அதனால் இந்த சக்கரவியூகத்தை எப்படி உடச்சிக்கிட்டு உள்ளே போகிறது, இந்த சக்கரவியூகத்தை விட்டு வெளியே எப்படி வர்றதுங்கிற விஷயம் துரோணருக்கு நல்லா தெரியும், துருபதனுக்கு நல்லா தெரியும். இந்த 2 பேரை தாண்டி அடுத்தாப்பில் ஒருத்தருக்கு அதனுடைய நுணுக்கம் தெரியும்னா அது அர்ஜுனனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த சக்கரவியூகம் என்னதுங்கிறத கிருஷ்ணனிடமிருந்து தெரிந்து கொண்டவன் யார், அர்ஜுனன் என்று பார்க்கிறோம். இந்த சக்கர யூகம்னா என்னங்கிற விஷயத்தை சுபத்திரையினுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து கொண்டு கருவாக இருக்கின்ற பொழுது கேள்வியுற்றவன் யார் என்று சொன்னால் இந்த அபிமன்யு. அவர் சுபத்திரையினுடைய வயிற்றுக்குள்ள அபிமன்யு இருக்கும்போது ரொம்ப அழகாக சக்கரவியூகத்தை பற்றி அர்ஜுனன் எடுத்து சொல்ல சுபத்திரை அதை கேட்டுக்கொண்டே இருந்ததாகவும் ஆன்னு கதை கேட்டாளாம். கொஞ்ச நேரத்தில் தன்னையும் அறியாமல் கர்ப்பஸ்ரீ இல்லையா, அவள் அப்படியே தூங்க ஆரம்பித்தாள். ஆனால் வயிற்றுக்குள்ளே இருந்த கரு யார், அபிமன்யு, அவன் வயிற்றுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அப்புறங்கிற மாதிரி ஊன்னு சத்தம் கொடுத்தான்னு பாரதம் சொல்கிறது. இதில் 2 விதமாக பாரதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த சக்கரவியூகத்தை பற்றி தன்னுடைய தங்கைக்கு கிருஷ்ணன் சொன்னான் என்று ஒரு செய்தி உண்டு. இல்லை சக்கரவியூகத்தை பற்றி அர்ஜுனன் தான் தன்னுடைய மனைவி சுபத்திரைக்கு சொன்னார். அதை வயிற்றிலிருந்து அபிமன்யு கேட்டான். எப்படியோ அபிமன்யு வயிற்றுக்குள்ள கருவாக இருக்கின்ற பொழுது இந்த செய்தியை கேட்டு
சக்கரவியூகத்துக்குள்ளே போகிறது எப்படிங்கிற கதை கேட்டான். அதுக்குள்ளே சுபத்திரை தூங்கி போனா. கதை சொல்கிறத நிறுத்திட்டாங்க. இப்போ அடுத்தாப்பில் சக்கரவியூகத்தை விட்டு எப்படி வெளியே வர்றதுங்கிறத சொல்கிறதுக்குள்ளே சுபத்திரை தூங்கின காரணத்தினால வெளியே வரக்கூடிய யுக்தி என்பது அவனுக்கு தெரியவில்லை என்று பார்க்கிறோம். இதை சாதகமாக பயன்படுத்தி ஒரு சக்கரவியூகத்தை துரோணர் என்ன செய்வார், அமைப்பார்னு பார்க்குறோம். இந்த அபிமன்யு மிக கொடுமையாக எல்லாரிடமும் போர் செய்வான். ஏன்னா 16 வயது சிறுவன் தான். ஆனால் அர்ஜுனனை போல 100 மடங்கு ஆற்றல் படைத்தவன் என்று நாம் அவனை பார்க்குறோம். இப்போ தர்மன் ஒரு புறத்தில் போர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பகதத்தனை அழிப்பதற்காக அர்ஜுனன் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த 16 வயது நிரம்பிய அபிமன்யு இப்போ சக்கரவியூகத்தை உடைச்சிக்கிட்டு உள்ளே போவான். சக்கரவியூகம் என்னன்னா, ஒரு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு சக்கரம் போல ஒரு அமைப்பு. அதில் மொத்தம் 7 அடுக்குகள் இருக்கும். 7 அடுக்குகள் இருக்கும். முதல் அடுக்கில் இப்போ ஒரு 10 வீரர்கள் நிற்கிறாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். முதல் அடுக்கில் 10 வீரர்கள் இருந்தால் அடுத்த அடுக்கில் 15 வீரர்கள் இருப்பாங்க. அதற்கு அடுத்த அடுக்கில் 20 வீரர்கள் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு அடுக்காக போக போக வீரர்களுடைய எண்ணிக்கை என்ன செய்யும், கூடிக்கொண்டே போகும். 7 சக்கரங்கள், அதிலே அந்த சக்கர வியூகத்தில் 7 அடுக்குகள் இருக்கிறது. ஒரு அடுக்கிலிருந்து இன்னொரு அடுக்குக்கு போகும்போது முதல் அடுக்கை காட்டிலும் 2வது அடுக்கில் வீரர்கள் அளவுக்கு அதிகமாக இருப்பாங்க. உள்ள நுழைஞ்சோன்னு சொன்னால் ஒரு அடுக்கில் உள்ள வீரர்களை வீழ்த்தி விட்டால் அடுத்த அடுக்குக்குள்ளேருந்து வீரர்கள் அவர்கள் முன்னால் எதிர்பட்டு நிற்பார்கள். இவர்கள் எப்படி வந்தாங்கன்னே தெரியாது. இந்த உளவியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு மன கிளேசத்தை ஏற்படுத்தி வீழ்த்தக்கூடிய வித்தை தான் இந்த சக்கர வியூகம் என்கின்ற வித்தை. அதை துரோணர் என்ன செய்தார், மிக அழகாக வடிவமைத்து கொடுத்தார். அந்த சூட்சமம் என்பது துருபதனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. அர்ஜுனனுக்கு தெரியும். ஆனால் அர்ஜுனன் எங்கே இருக்கான், பகதத்தனோடு போர் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ சக்கரவியூகத்துக்குள்ளே நுழையிறது எப்படின்னு கர்ப்பத்தில் இருக்கும்போதே கேட்டவன் இந்த அபிமன்யு. அதை வச்சுக்கிட்டு உள்ளே நுழைஞ்சிருவான். உள்ளே நுழைஞ்சு ஒவ்வொரு அடுக்காக போவான். ஐயையோ, இவனுக்கு போகிறது மட்டும்தானே தெரியும், திரும்ப வர்றது தெரியாதேன்னு இப்பொழுது தர்மன் அவனை காப்பாற்றுவதற்காக, பீமன் அவனை காப்பாற்றுவதற்காக சக்கரவியூகத்திற்குள்ளே நுழையும் போது ஜெயத்ரதன் என்ன செய்வான், அவன் கௌரவர்களுக்கு சாதகமானவன், இவர்களை உள்ள விடாமல் அவன் பார்த்து கொள்வான். உள்ள அவர்கள் போகாமல் சக்கரவியூகத்தை அடைத்து விடுவான். யார், ஜெயத்ரதன் அடைத்து விடுவான். ஆனால் ஒவ்வொரு வளையங்களாக தாண்டி தாண்டி உள்ளே போய் தனியாக மாட்டிக்கிடுவான். தனியாக மாட்டிக்கொள்வான் அபிமன்யு. 16 வயது சிறுவன் தனியாக மாட்டிக்கொள்வான். ஆனால் போகிற வழியில் அத்தனை பேரையும் மிக அருமையாக அவன் எதிர்கொள்வான் என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். உள்ளே போய் 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 ஒவ்வொரு இடமா சுற்றி கடைசியில் துரியோதனுடைய மகன் லக்ஷ்மணகுமாரன்னு பேர், அவனை இந்த அபிமன்யு வீழ்த்துவான். இப்படி நிறைய வீரர்களை, நிறைய லட்சக்கணக்கான குதிரைகளை எல்லாம் கொன்று உள்ளே போய் நடுவில் மாட்டிக்கிடுவான். இப்போ வெளியே வரணும், இவர்களிடமிருந்து தப்பித்து வெளியே வரணும். ஆனால் வெளியே வர்ற யூகம் அவனுக்கு தெரியாது. ஆனால் அத்தனை பேரும் இவனை சூழ்ந்து கொள்வார்கள். நடுவில் அந்த குழந்தை நிற்பான். துரோணாச்சாரியார்லேருந்து கிருபாச்சாரியார்லேருந்து அத்தனை பேரும், கர்ணன்லேருந்து துச்சாதனன்லேருந்து எல்லாரும் இவனை என்ன செய்வார்கள், சுற்றி வளைத்து கொள்வார்கள். அப்பவும் கொஞ்சம் கூட அசராமல் என்ன செய்வான், அருமையாக போர் செய்வான். ஆனால் பின்னாடி இருந்து துச்சாதனனுடைய மகன் ஒரு பெரிய கதாயுதத்தை எடுத்து அவன் தலையில் ஓங்கி அடிப்பான். அப்படியே நிலை குலைந்து போவான். கர்ணன் தன்னுடைய அம்புகளை கொண்டு அபிமன்யுவை வீழ்த்தினான் என்று பாரதம் சொல்கிறது. ஆக கிருபாச்சாரியார், துரோணாச்சாரியார், துச்சாதனன், கர்ணன், துரியோதனுடைய குழந்தைகள் எல்லாருமா சேர்ந்து சுற்றி வளைச்சு அந்த 16 வயது குழந்தையை கொன்றார்கள் என்று பார்க்கிறோம். எந்த நாளில், 14வது நாள் போரில். கடோத்கஜன் இதற்கிடையில் கௌரவர்கள் பல பேரை என்ன செய்கிறான், அழிக்கிறான். அந்த 14வது நாள் போரில் தான் பீமனுடைய மகனாக விளங்கக்கூடிய கடோத்கஜன் நிறைய கௌரவர்களை அழிக்கிறான். அந்த கடோத்கஜனை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து கர்ணன், இந்திரன் கொடுத்தானே கவசகண்டலத்தை, கர்ணன் கொடுத்ததற்கு பதிலாக இந்திரன் கொடுத்தானே ஒரு சக்தி ஆயுதம், அந்த சக்தி ஆயுதத்தை வைத்து கடோத்கஜனை 14ஆம் நாள் போரிலே கர்ணன் அழித்தான் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு 15வது நாள் போர்.
15வது நாள் போரில் துருபதனுக்கும் துரோணருக்கும் கடுமையான சண்டை. துரோணர் துருபதனை வீழ்த்துகிறார், விராடனை வீழ்த்துகிறார். துரோணர் இப்படியே போயிட்டு இருந்தா இந்த பாரத போரில் பாண்டவர்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினச்ச கிருஷ்ணன் துரோணாச்சாரியாரை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தான். அதான் 15ஆம் நாள் போரிலே நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இப்படியே எல்லாரையும் துருபதனை வீழ்த்தி கொண்டிருக்கிறார், விராட மன்னனை வீழ்த்தி கொண்டிருக்கிறார், அம்பு மழை பொழிகிறார். ஏன்னா அஸ்திர வித்தைகளில் துரோணருக்கு ஈடு இணையானவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. இவரை வீழ்த்தணும். இவருடைய வீக்னஸ் என்னன்னு பார்த்தாரு. இவருடைய வீக்னஸ் யார் தெரியுமா? அவருடைய பையன் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் இல்லைன்னா உயிரை விட்டுருவார். நடக்கக்கூடாத சில சம்பவங்களும் இந்த பாரத போரில் நடந்தது. போர் தொடங்கிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணன் ஒரு வேலை செஞ்சான். கிருஷ்ணர் இல்லாமல் எதுவுமே இல்லை. எது துரோணாச்சாரியாருடைய பலவீனம் என்று தெரிந்து கொண்டான், பீஷ்மருடைய பலவீனம் என்ன என்று தெரிந்து கொண்டான். அந்த பலவீனங்களை பயன்படுத்தி இவர்களையெல்லாம் அழிப்பதற்கு கிருஷ்ணன் காரணமாக இருந்தான் என்று பார்க்கிறோம். இப்போ துரோணருக்கு மிகப்பெரிய ஒரு உலகம், இந்த உயிர் எதை சொல்லணுமோ, எது உயர்வான பொருளோ அது எதுன்னு கேட்டால் என் மகன் அஸ்வத்தாமன் என்று தான் சொல்வார். அஸ்வத்தாமன் மேலே அளவு கிடந்த பாசம். ஏன்னா குழந்தையிலிருந்தே அஸ்வத்தாமன் பாலுக்கு கூட வழி இல்லாமல் வறுமையில் வளர்ந்தான் என்று பார்க்கிறோம். அதனால் அந்த குழந்தை மேலே அளவு கிடந்த ஒரு பாசம் யாருக்கு? இந்த துரோணாச்சாரியாருக்கு. இப்போ அஸ்வத்தாமன் செத்து போயிட்டா துரோணாச்சாரியார் உயிரோடு இருக்க மாட்டாருங்கிறது கிருஷ்ணன் போட்ட கணக்கு. அதனால் பீமனை கூப்பிட்டு இந்த யானை படைகளில் அஸ்வத்தாமன் ஒரு யானை இருக்குது, அது கதையை முடியினார். அஸ்வத்தாமங்கிற யானையை கொண்டுட்டு அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு ஓ வாயால் நீ சத்தமாக சொல்லு அப்படின்னார். இவன் அஸ்வத்தாமங்கிற யானையை கொண்டுட்டு அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான் அப்படின்னோன்னா துரோணர் கொஞ்சம் கூட அசரலை. அஸ்வத்தாமன் செத்து போயிட்டா துரோணர் செத்து போயிடுவார் இல்லையா? ஆனால் அசராமல் அவர் பாட்டுக்கு நின்னார். ஏன்னா எந்த வார்த்தை யார் வாயிலிருந்து வருதோ அதை வச்சு தான் அந்த வார்த்தைக்கு வலிமை அதிகம். பீமனா சொல்கிறான் என்னால் நம்ப முடியாதுன்னு அவர் பாட்டுக்கு நின்னார். கிருஷ்ணன் பார்த்தான், என்னடா பீமனை சத்தமாக சொல்லியும் துரோணர் கொஞ்சம் கூட அசரலையே, அப்போ பீமனுடைய வார்த்தையை அவர் நம்பலன்னு சொல்லி தர்மனை கூப்பிட்டு அப்பா அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு சொல்லு, இப்போ மாதிரி நான் சொல்கிறத கேளுன்னார். தர்மன் சொன்னால் எந்த நிலையிலையும் சத்தியத்தை விட்டு நான் மாறவே மாட்டேன். செத்து கிடக்கிறது யானை, நீங்கள் அஸ்வத்தாமன் யார்? துரோணாச்சாரியாருடைய பையன் செத்து போயிட்டான்னு சொல்கிறீங்க. நான் பொய் சொல்ல மாட்டேன், என்னுடைய இயல்புக்கு அது மாறானது. அப்பவும் பீமன் போர்க்களத்தில் வச்சு இப்போ கூட இவன் திருந்துறானா பாரு அப்படின்னு அவ்வளோ கோவப்பட்டான். சொல்லவே முடியாது என்னால், அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு என் வாயால் நான் சொல்ல முடியாது அப்படின்னார் தர்மன். அப்போ கிருஷ்ணன் கேட்டார், நீ அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு சொல்ல வேண்டாம்ப்பா, அஸ்வத்தாமங்கிற யானை செத்து போச்சுன்னு சொல்லு. இப்போ தர்மன் சரி அது வேணா சொல்கிறேன். அஸ்வத்தாமா கதை குஞ்சர சொன்ன உடனே அப்படியே இடைப்பட்ட வார்த்தைக்குள்ள சங்கெடுத்து சப்தமாக கொடுத்து தன்னுடைய காரியத்தை பூர்த்தி செய்து கொண்டார். இப்போ துரோணாச்சாரியார் தேர் மேலே நின்னவர் அஸ்வத்தாமன் கதம், அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான். அவன் அஸ்வத்தாமங்கிற யானை செத்து போச்சுன்னு சொன்ன அந்த இடைப்பட்ட வார்த்தைக்குள்ள சங்கு ஒலிய சரியான முறையில் செருகி அஸ்வத்தாமன் தான் செத்து போயிட்டான்னு கிருஷ்ணர் துரோணரை நினைக்கும்படியாக செய்தார். சாதாரணமான சூழ்ச்சி அல்ல அது. இவன் உண்மையாகவே அஸ்வத்தாமன் என்கின்ற யானை மாண்டு போனதுன்னு சொல்கிறான். ஆனால் அஸ்வத்தாமன் செத்துட்டான். யானைங்கிற விஷயம் சொல்கிறதுக்குள்ள சங்கெடுத்து கிருஷ்ணன் ஊதுனான். அதோட தேரை விட்டு கீழே இறங்கி அத்தனை ஆயுதங்களையும் தூக்கி வீசிட்டு நிராயுதபாணி போல நின்றார். துரோணர் இனிமே இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கணுமா? என் பையன் போன பிறகு இந்த உடல் பொருள் ஆவி எனக்கு தேவையான்னு சோர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டத்தில் கிருஷ்ணன் திட்ட தூய்மனை கண்ணை காட்டினா. திட்ட தூய்மனுக்கு ஏற்கனவே துரோணாச்சாரியார் பகை. அவருடைய தந்தை துருபதனை மிகவும் அவமானம் செய்தவர் இந்த துரோணர். அதனால இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு திட்ட தூய்மனிடம் கிருஷ்ணன் கண்ணை காட்டினா. திட்ட தூய்மன் புறப்பட்டு வந்து துரோணாச்சாரியாரை கொன்றான் என்று பாரதம் சொல்கிறது. இப்போ 15வது நாள் போரில் துரோணர் நிலைகுலைந்து திட்ட தூய்மன் கையால் மாண்டு போகிறார் என்று பார்க்கிறோம். இப்போ 16வது நாள் போருக்கு தலைமை தாங்குவதற்கு கர்ணன் இப்பொழுது 16வது நாள் போரினுடைய படைத்தலைவன். இந்த கர்ணனுக்கு யார் தேரோட்டி? சல்லியன் தேரோட்டி.
கர்ணனுக்கு சல்லியன் தேரோட்டியாக இருப்பதற்கு காரணமே துரியோதனுடைய நிர்பந்தம் தானே தவிர அவன் மனசார இவனுக்கு தேரோட்டியாக இருக்கணும்னு அவன் நினைக்கல. பொதுவாகவே தேர் சாரதியினுடைய பேச்சை தேரில் இருக்கக்கூடிய போர் வீரன் கேட்கணும். ஆனால் நம்பிக்கை ஊட்டாத அளவுக்கு நம்பிக்கையின்மையை விதைத்தான் யார்? சல்லியன். நீ ஒரு நாள் அர்ஜுனனை வெல்லவே முடியாது, அவன் சிங்கம், நீ சாதாரண எலி, உனக்கு அவனுக்கு ஏணி வச்சாலும் எட்டுமா, அவனை நீ வெல்லவே முடியாது அப்படின்னு தேரில் வரக்கூடியவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். இப்படியா ஒரு தேர் சாரதி இருக்கிறது? அவருக்கு ஏற்கனவே கர்ணனை பிடிக்காது. இன்னொன்று, ஒரு தேரோட்டி மகனுக்கு நாம் ஒரு நாட்டினுடைய மன்னன் தேர் ஓட்டுறோம், இந்த துரியோதனன்ட்ட சோறு வாங்கி சாப்பிட்ட ஒரே காரணத்தினால இவனுக்கு தேர் ஓட்டக்கூடிய அவலம் எனக்கு வந்துட்டு இவனை எப்படியெல்லாம் வீழ்த்தலான்னு நினச்சி இவன் என்ன செய்தான்? வீழ்த்த ஆரம்பித்தான். அது மட்டுமல்ல, ஏற்கனவே இவன் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தான், என்னால் துரியோதனாதிகளை விட்டு வெளியே வர முடியாது, ஏன்னா நான் துரியோதனனுக்கு போருக்கு துணையாக இருப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அர்ஜுனனுக்கு உன்னால் மரணம் நேர்ந்து விடக்கூடாதுன்னு தர்மன் கேட்டதுக்கு ஒப்புக்கொண்டவன் சல்லியன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த சல்லியன் என்ன பண்ணான்? இவனை டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே வந்தான். அதில் கர்ணன் சொன்னான், சல்லியா, நான் வேற எதுக்கும் பயப்படலை. நான் ஒரு நாள் அங்க தேசத்தில் தேர் ஓட்டி கொண்டு வந்தேன். ஒரு பசுவினுடைய கன்று என் தேர்காலில் மாட்டி மாண்டு போனது. அந்த பசுவுக்கு சொந்தக்காரன் எனக்கு ஒரு சாபம் கொடுத்தான். என்னுடைய கன்று எப்படி இந்த மண்ணிலே புதைந்து மாண்டு போனதோ அதை போல தக்க சமயத்தில் உன் தேர் கால்கள் மண்ணிலே புதைந்து உனக்கு உதவாமல் போகும்னு ஒரு சாபம் கொடுத்தான். அதை நினச்சி தான் நான் இப்போ என்ன செய்கிறேன்? கவலைப்படுறேன். வேற எதுவும் இல்லை. மற்றபடி என்னால் அர்ஜுனனை வீழ்த்த முடியும்னா. இப்போ ரெண்டு பேருக்கு இடையில போர். இப்போ நாகாஸ்திரம் தான் மிகப்பெரிய ஒரு அஸ்திரம். நான் ஏற்கனவே சொன்னேன், காண்டவ பிரசத்தை அழிக்கின்ற பொழுது தர்ஷகனுடைய மகன் அஸ்வசேனன் நாகரூபத்திலே அம்பு ரூபத்திலே கர்ணனுடைய அம்பார துணிக்குள்ளே உட்கார்ந்து அர்ஜுனனை பழி வாங்கணும்னு பல ஆண்டுகளாக காத்திருந்தவன். அதுதான் நாகாஸ்திரம். இப்போ இந்த நாகாஸ்திரத்தை விடுறா. தாய் இவனிடமிருந்து கேட்ட ஒரு வரம், நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேலே மறுதடவை பிரயோகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாளா இல்லையா? அதனால் நாகாஸ்திரத்தை பிரயோகம் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுதே தேர்சாரதி சல்லியன் சொன்னால், உன் மார்புக்கு குறி வைனா. இவன், நீ ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, நீ தேரை ஓட்டு, நான் போர் செய்கிறாதான் விதிங்கிறது, நீ தேரை ஓட்டு, நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி நாகாஸ்திரத்தை அர்ஜுனனுடைய தலைக்கு குறி வைத்தான். ஆனால் தலையை நோக்கி தான் குறி வைப்பான் என்று தெரிந்து கொண்ட கிருஷ்ணர் அந்த தேரை ஒரு 5 அடி கீழே அழுத்தினார். இப்பொழுது தலைக்கு நேராக குறி வைத்தான். சல்லியன் சொன்னான், வேண்டாம், அவனுடைய மார்புக்கு குறி வைனான். கேட்கல கர்ணன். தலைக்கு குறி வைத்தான். ஆனால் தேரை ஒரு அங்குலம் கீழே அப்படியே அழுத்தினார் கிருஷ்ணர். இப்போ தலைப்பாயில் பட்டு தலைப்பாய் எங்கேயோ போய் விழுந்தது. அதனால தான் பழமொழியாக சொல்லுவோம், தலையோடு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு சொல்லுவோமே. அது அர்ஜுனனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். பழையபடி அந்த நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணு அப்படின்னு சல்லியன் சொல்கிறான். முதல் தடவை சொல்லும் போதும் கேட்கல. 2வது தடவை பிரயோகம் பண்ணுன்னா, இல்லை முடியாது, நான் நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண மாட்டேன். அது தாய்க்கு கொடுத்த வாக்குக்காக மட்டுமல்ல, ஒரு முறை தான் நல்ல ஒரு வீரன் நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நிச்சயமாக ஒரு அம்சம் இருக்கிறது. அதனால ஒரு தடவைக்கு மேலே மறுதடவை பிரயோகம் பண்ண மாட்டான்னா. ஆனால் அம்பார துணிக்குள்ள, கர்ணனுடைய அம்பார துணிக்குள்ள, அதாவது அம்பு ரூபத்தில் இருந்த நாகம் அஸ்வசேனன், தர்ஷகனுடைய பையன், தப்பிச்சு அவன் மட்டும்தான் அந்த காண்டவ பிரசத்தை அழிக்கும் போது தப்பிச்சு வந்தவன். அவன்தான் இந்த அர்ஜுனனை பழிவாங்கணும்னு கர்ணனுடைய அம்பார துணிக்குள்ள அந்த நாகம் அஸ்திர ரூபத்தில் இருந்தது. இப்போ அது சொல்லுச்சு, மீண்டும் ஒரு முறை என்னை அனுப்பு, நான் அர்ஜுனனை அழிக்கணும்னு சொல்லுச்சு. அவன் சொன்னா, இல்லை முடியாது, என்னால் முடியாது, நான் நாகாஸ்திரத்தை இன்னொரு தடவை பிரயோகம் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே அம்பார தூணிக்குள்ளிருந்து பல ஆண்டுகளாக அஸ்திர ரூபத்திலே இருந்த அஸ்வசேனன் என்கின்ற நாகம் தன்னுடைய சுயரூபத்தை எடுத்து அர்ஜுனனை நோக்கி அவனை தீண்டுவதற்காக புறப்பட்டு போச்சு. அர்ஜுனனை கிருஷ்ணன் சொன்னார், ஒரு அம்பை போட்டு அவன் கதையை முதல்ல முடியினார். ஒரு அம்பை அனுப்பி இந்த நாகத்தினுடைய அஸ்வசேனனுடைய கதையை அர்ஜுனன் முடித்தான் என்று பார்க்கிறோம். சொன்னா சல்லிய, நான் சொன்னனே கேட்டியா? மார்புக்கு நேராக வச்சிருந்தா நிச்சயமாக அவன் தோல்வி அடைந்திருப்பான்.
யார் பேச்சையும் கேட்காத ஆணவம், நீ அழிய போகிறாய், இனிமே உனக்கு எவன் தேர் ஓட்டுவான்னு சண்டை போட்டுக்கிட்டே வரான். அந்த கன்றினுடைய சொந்தக்காரன் போட்ட சாபம் பலிச்சுது. இப்போ தேர் பதிந்து விட்டது மண்ணில். இப்போ அந்த தேரை கொஞ்சம் தூக்குன்னா, ஏன்னா கையில் அஸ்திரங்களை வச்சுருக்கான், தேரை தூக்குவதற்கு நீ கொஞ்சம் உதவி செய்யணும்னா. சல்லியன் சொன்னான், எப்போ நீ என் பேச்சை கேட்கலையோ ஓம் பேச்சை நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு அவனை பாதியில் விட்டுட்டு போயிட்டான். இப்பொழுது ஆயுதங்களை எல்லாம் கீழே வச்சுட்டு தேரை தூக்க முயற்சி செய்கிறான் கர்ணன். இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்த கிருஷ்ணன், அர்ஜுனா போடுற அம்பன்னார். இப்போ அர்ஜுனன் வரிசையாக அம்புகளாக போட்டு தீட்டுனான். இப்போ உடல் முழுவதும் அம்புகள் தோய்ந்திருக்கிறது. ஆனால் இப்போ கர்ணன் கிருஷ்ணனை பார்த்து கேட்டான், கிருஷ்ணா உனக்கு போர் தர்மம் தெரியலையாப்பா? ஆயுதங்களை கீழே வச்சவன் மேலே அம்பு போடக்கூடாது. போருக்குன்னு சில தர்மங்களை கௌரவர்களும் பாண்டவர்களும் வகுத்துமே. ஆயுதங்களை கீழே வச்சவன் மேலே அம்பு போடக்கூடாது, நிராயுதமானியா நிற்கிறவன் மேலே அம்பு போடக்கூடாது, காயம்பட்ட வீரன் மேலே அம்பு போடக்கூடாது, வீரனுக்கு உதவி செய்யக்கூடிய காயம்பட்ட வீரனுக்கு உதவி செய்யக்கூடிய வீரன் மேலே அம்பு போடக்கூடாது, கையில் ஆயுதம் இல்லாமல் போர் செய்யாமல் நிற்கிறவன் மேலே அம்பு போடக்கூடாது, சரணாகதி அடைந்தவன் மேலே அம்பு போடக்கூடாது, புறமுதுகு காட்டி ஓடினவன் மேலே அம்பு போடக்கூடாது. இப்படி பல தர்மங்கள் இருக்கிறதே. இப்போ என்கிட்ட உயிர் பிச்சை கொடுன்னு உங்ககிட்ட நான் ஒன்றும் யாசகம் கேட்கல. அதனால் யாசிச்சவன் மேலே அம்பு போடக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அதில் நான் வரமாட்டேன். ஏன்னா நான் உன்னிடம் உயிர் பிச்சை கேட்கல. நீதான் எனக்கு கெதின்னு நான் ஒன்றும் ஒன்று சரணடையலை. நான் ஒன்றும் உனக்கும் அர்ஜுனனுக்கும் பயந்துக்கிட்டு புறமுதுகு காட்டி ஓடலை. ஆனால் போர் தர்மங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய இந்த ஆயுதங்களை கீழே வச்சிருக்கேன். இப்போ நீ என் மேலே நீ அம்பு பிரயோகம் செய்ய சொல்வது தர்மமானு கேட்டான். யார்கிட்டடா தர்மத்தை பற்றி நீ பேசுகிறேன்னா கிருஷ்ணன், தர்மத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? காலம் முழுவதும் நட்பு என்கின்ற பேரில் துரியோதனை இங்கே அங்கே நகர விடாமல் பண்ணது நீ தானே. பெரிய தர்மத்தில் கூடுனவனா? எல்லாத்தையும் விடுப்பா. ஒரு பச்சிழங்குழந்தை 16 வயசு குழந்தைய நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து சுற்றி நின்று வதம் செய்தீர்களே, அன்னைக்கு உனக்கு போர் தர்மம் தெரியலையா? இப்படி தான் போர் செய்யணும். ஒரு 16 வயது சிறுவனை வயதில் மூத்த வீரர்கள் இப்படி தான் அடித்து கொல்லணும்னு எங்கேயாவது போர் தர்மம் சொல்லுதா? உனக்கு அந்த போர் தர்மம் அன்னைக்கு எங்கே போச்சு? அரக்கு மழிகையில் இந்த கௌரவர்களோட சேர்ந்துக்கிட்டு தீய வச்சு கொளுத்துனீங்களே அவ்வளோ வேறையும், அன்னைக்கு உன் போர் தர்மம் எங்கே போச்சு? அர்ஜுனா தாமதிக்காத, போடு அம்பன்னார். அம்பை போட்டு தொலைச்சுட்டான் அவன். ஆனால் உயிர் போக மாட்டேங்கி. இப்போ ஏன் உயிர் போகலன்னு கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு கிருஷ்ணன் நேராக புறப்பட்டு நீ யார் எது கேட்டாலும் கொடுத்துருவியாமப்பா, உன்னை யாசித்து செல்வதற்காக நான் வருகை தந்திருக்கிறேன், என்கிட்ட இருக்கிறதையா கேளு. நான் கர்ணன், உன்னிடம் இருக்கக்கூடிய புண்ணியத்தை தாரவார்த்து கொடு. ஏன்னா புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அவன் உயிர் போகாது. கர்ணனுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே அவன் சேர்த்து வச்ச புண்ணியம் மட்டும்தான். உலகத்தில் நீங்கள் யாகம் செய்யலாம், நீங்கள் ஹோமம் வளர்க்கலாம், நீங்கள் தீர்த்த யாத்திரை போகலாம், நீங்கள் எத்தனை கோயில்களில் ஸ்தலங்கள் தோறும் போய் நீங்கள் அர்ச்சிக்கலாம். ஆனால் எவன் ஒருவன் தான தர்மம் செய்கிறானோ அதனால் மட்டும்தான் அவனுக்கு முழுமையான புண்ணியம். கோடி தீர்த்த யாத்திரை, கோடி ஸ்தல வழிபாடு, அது மட்டும் இல்லை 1000 கும்பாபிஷேகங்களை நீங்கள் நடத்தியிருந்தா கூட தான தர்மத்தை செய்தால் கும்பாபிஷேகத்தை விட, தீர்த்த யாத்திரையை விட, யாகத்தை விட, ஹோமம் வளர்ப்பதை விட தான தர்மம் செய்கிறதுக்கு அவ்வளோ பெரிய புண்ணியம். அதனால தான் அவன் உயிர் போல. இப்போ அந்த தானங்களை எல்லாம் எனக்கு நீ செய்த புண்ணியங்களை எல்லாம் தாரை வார்த்து கொடு. இப்போ அவ்வளத்தையும் தாரை வார்த்து கொடுத்தான். தாரை வார்த்து கொடுத்தது மட்டும் இல்லை, கிருஷ்ணன் கர்ணனுக்கு தன்னுடைய விஸ்வரூப காட்சியை காட்டினான். இந்த ஆதி மூலத்துக்கு கஜேந்திரனை காப்பாற்றுவதற்கு என்ன விஸ்வரூபத்தை எடுத்தானோ அதே விஸ்வரூபத்தை இப்பொழுது கர்ணனுக்கு காட்டினான். அதற்கு பிறகு புண்ணியங்களை தாரை வார்த்து கொடுத்ததோடு கர்ணனுடைய நிலை பாரதத்திலே முடிவு பெறுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த 16வது நாள் போர், 17வது நாள் போர், இந்த 2 நாள் போரிலே கர்ணன் முழுமையாக மாண்டு போகிறார். இந்த 16, 17வது நாள் போரில் ஒரு குறிப்பு என்னென்னா, தர்மனையும் சகாதேவனையும் கர்ணன் வெல்கிறான். ஆனால் வென்றவர்களை கொல்லணும்னு நினச்சாலும் அவனால் கொல்ல முடியல. காரணம், தாய்க்கு கொடுத்த வரம் அர்ஜுனனை தவிர மித்த 4 பேரை நான் என்ன செய்ய மாட்டேன், கொல்ல மாட்டேன்னு ஒரு வரம் கொடுத்தான். இன்னொன்று, தர்மன் தனக்கு இணையானவன் இல்லை, சகாதேவன் தனக்கு இணையானவன் இல்லைன்னு வென்றாலும் அவர்களை கொல்லாமல் அவர்களை அனுப்பினான்
கர்ணன் என்று பாரதம் சொல்கிறது. இப்போ 18வது நாள் போர். சல்லியன் அந்த பாரத போருக்கு தலைமை தாங்குகிறான். சகாதேவன் சகுனியை அவனது மகன் 18வது நாளில் சகாதேவன் என்ன பண்ணுறான், சகுனியையும் அவனுடைய மகன் உல்லூகனையும் கொன்றான் என்று பார்க்கிறோம். தர்மன் சல்லியனை கொன்றான் என்று பார்க்கிறோம். அதோடு 18 நாட்கள் போர் முடிவடைகிறது. இதில் ஒரு சின்ன குறிப்பு நீங்கள் தெரிந்து கொள்ளணும். பாரத போர் நடந்தது, கொடுமையான குருட்சேத்திர போர் 18 நாட்கள் நடந்தது. இதில் எல்லாரும் மாண்டு போனான். ஆனால் துச்சாதனனை மிக கொடூரமாக பீமன் அழித்தான் என்று பார்க்கிறோம். 16-17வது நாள் போருக்கு தலைமை கர்ணன். அந்த கர்ணன் மாண்டு போவது தான் அந்த போரினுடைய மிக முக்கியமான அம்சம். அதே நேரம் துச்சாதனனை பீமன் வீழ்த்தியது. கர்ணனுடைய படை தலைமையில் கௌரவர்களுடைய முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய துச்சாதனுடைய இந்த தோளை உடைத்து அவனுடைய நெஞ்சை பீமன் பிளந்து அந்த குருதியை அள்ளிக்கிட்டு போய் திரௌபதியினுடைய தலையிலே தடவிய நாள் அந்த 16ஆம் நாள் போர் என்பதையும் நாம் பார்க்குறோம். அப்புறம் 18வது நாள் போர். சல்லியன் தான் அந்த படைக்கு தலைமை தாங்குகிறார். இதில் சகாதேவன் சகுனியையும் அவன் மகன் உல்லூகனையும் என்ன செய்கிறான், கொல்கிறான். தர்மன் சல்லியனை கொல்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக 18 நாட்களிலே இந்த போர் நிறைவு பெறுகிறது. முழுமையாக கௌரவர்களுடைய படை அழிக்கப்படுகிறது. ஒரே ஒரு ஆள் மட்டும் ஓடி ஒளிஞ்சிருக்கான். மிஞ்சினது ஒரே ஒரு ஆள் தான் இந்த போரில். அவன் யார்? துரியோதனன். ஏன்னா துச்சாதனன் நெஞ்சையும் பிளந்தாச்சு பீமன். பிளந்து அந்த இரத்தத்தையும் கொண்டு போய் திரௌபதியினுடைய தலையில் தடவியாச்சு. கர்ணன் படை தலைமை தாங்கிய அந்த நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஆள் துரியோதனன். அந்த துரியோதனனை எங்கன்னு கேட்டா, சம்பந்த பஞ்சகம் என்கின்ற இடத்துல பாண்டவர்கள் பாசறை அமைத்து தங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னா அங்கே போய் ஓடி ஒளிஞ்சு கிடக்கான். வேறு இடத்துலன்னா தேடுவான். அவன் இடத்துலே ஒளிஞ்சு கிடந்தா அவ்வளோ சுவாரஸ்யமாக தேட மாட்டாங்கன்னு சம்பந்த பஞ்சகத்திலே போய் ஒழிந்து கிடந்தான். ஆனால் அந்த இடத்தையும் தேடி பாண்டவர்கள் வந்து சொன்ன சபதத்திற்கு ஏற்றார் போல துரியோதனுடைய துடையை பிளந்தெடுத்தான் பீமன் என்று பார்க்கிறோம். துரியோதனை குத்துயிரும் கொலையுருமா கிடந்தான். துரியோதனனை குத்துயிரும் கொலையுருமாக மாற்றுவதற்கு போர் செய்தவன், கதாயுதத்தை கையில் எடுத்தவன் யாரு? செய்த சபதத்திற்கு ஏற்றார் போல் அந்த கதாயுதத்தை கையிலே எடுத்தவன் பீமன். இப்போ அந்த கதாயுதத்தை கையில் எடுத்து இந்த துரியோதனனை தலையில் அடிக்கிறான், உயிர் போக மாட்டேக்கு. பெடையில் அடிக்கிறான், உயிர் போக மாட்டேக்கு. தோளில் அடிக்கிறான், மார்பில் அடிக்கிறான், உயிர் போக மாட்டேக்கு. இப்போ கிருஷ்ணனுடைய சபதம் என்ன? போர்க்கருவிகள் முழுவதும் துரியோதனாதிக்கு, பாண்டவர்களுக்கு தான் படை துணை. ஆனால் போர்க்களத்தில் வாயை திறந்து பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். ஆயுதங்களை கையில் எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான். இப்போ கதாயுதத்தை எடுத்து துரியோதனன் தலையில் அடிக்கிறான், கழுத்தில் அடிக்கிறான், மார்பில் அடிக்கிறான், உயிர் போகலை. ஆனால் கிருஷ்ணன் என்ன செய்தார்? அப்படியே பீமனை பார்த்து அந்த தொடையில் ஓங்கி தட்டி செய்கை காட்டினார். அட்ரா தொடையில், அவன் கதை முடியும்னு செய்கை காட்டினார். ஓங்கி 2 தொடையிலையும் அடித்தான். அதில் மெயின் தொடை எது தெரியுமா? இடது தொடை. வலது தொடையில் ஓங்கி அடிக்கும்போது கூட துரியோதனுடைய நிலை தடுமாறலை. ஆனால் இடது தொடையில் ஓங்கி அடித்த உடனே அப்படியே உயிர் குத்துயிரும் கொலையுருமா உயிர் போகிறதற்கு படாத பாடுபட்டு கொண்டு அவன் அப்படியே நிற்கிறான். அவனுடைய உயிரை குடிக்கக்கூடிய ஆவேசத்தில் நின்றான். யாரு? பீமன். பீமன் கையால் துரியோதனன் மாண்டு போனான் என்று பார்க்கிறோம். இதுக்கிடையில் ஒரு சம்பவம் நடக்க, அந்த சம்பவத்தை சொன்னா தான் துரியோதனுடைய இறப்பு என்பது முழுமை பெறும். எப்படின்னா, இத்தனை கொடுமைகளை அனுபவித்து குத்துயிரும் கொலையுருமா கிடக்கிறான், உயிர் போகலை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் செத்துருவாங்கிற நிலைமை. இவனை தேடிக்கொண்டு கிருபாச்சாரியார், கிருபர், அஸ்வத்தாமன் இவர்கள் எல்லாரும் தேடி வராங்க. துரோணாச்சாரியார் எல்லாரும் இந்த தொடை பிளந்து இரத்தம் முழுவதும் வெளியே போய் அப்படியே சாகர தருவாயில் கிடந்தான். இந்த காட்சியை பார்த்த உடனே, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின பாண்டவர்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் நேராக பாண்டவர்களுடைய பாசறைக்குள்ளே நுழைந்து தீயை வச்சு அத்தனை பேரையும் அழித்தான். அதில் அர்ஜுனனுடைய குழந்தைகள், அதாவது பஞ்சபாண்டவர்களுடைய குழந்தைகள், உபபாண்டவர்கள்
அத்தனை பேரும் செத்து போனாங்க. ஏற்கனவே அபிமன்யு கதையை முடிச்சுட்டானுங்க. இப்போ பாண்டவர்களுடைய குழந்தைகள் அத்துணை பேரும் என்ன செய்தார்கள்? மாண்டு போனார்கள். அதில் தப்பிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா, திருதராஷ்டனுடைய 2வது மனைவியினுடைய மகன் யுதித்சு, அவன் தப்பிச்சான். சாத்தியகி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதுகுலத்தில் ஒரு சிறந்த வீரன், அவன் தப்பிச்சான். பாண்டவர்கள், மூத்த பாண்டவர்கள் 5 பேரும் தப்பிச்சாங்க. கிருஷ்ணன் தப்பிச்சான். மீது எல்லாரும் மாண்டு போனார்கள். சிகண்டி மாண்டு போனா, திட்டத்துய்மன் மாண்டு போனா, எல்லாரும் பாசறையில் தங்கியிருந்தாங்க. பாண்டவர்களுடைய பாசறையில் அத்தனை பேரும் செத்து போனாங்க. இந்த பக்கம் கௌரவர்கள் பக்கம் எல்லாரும் மாண்டு போனார்கள். கிருபாச்சாரியார் இருந்தார், அஸ்வத்தாமன் இருந்தால், இப்படி ஒரு சிலரை தவிர மீது எல்லாரும் மாண்டு போனார்கள். இப்போ இந்த செய்தியை எடுத்துக்கிட்டு குத்துயிரும் கொலையுயிருமா தொடை பிளவுபட்டு கிடக்கக்கூடிய நிலையில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய துரியோதனனை போய் அஸ்வத்தாமன் பார்த்து சொன்னால், நீ கவலைப்படாத, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களே பாண்டவர்கள், அவங்க பிள்ளைகள் ஒருத்தர் கூட பெயர் சொல்ல இல்லாதபடி அத்தனை பேரையும் நான் பாசறையில் வச்சே கதையை முடிச்சிட்டேன்னா, அந்த நேரம் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியோடு துரியோதனுடைய உயிர் பிரிந்ததாக பாரதம் சொல்கிறது. சாகும்போது கூட என்ன செய்யலை? திருந்தலை. சாகும்போது கூட இத்தனை பேரை சாகடிச்சிட்டோமே, நம்மளால தானே இந்த போர், இத்தனை உயிர்கள் போச்சேயே, என் கூட இத்தனை தம்பிமார் பிறந்திருந்தோம், அவ்வளவே இழந்துட்டு நிற்கனேங்கிற அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல் உபபாண்டவர்களை அஸ்வத்தாமன் அழித்து விட்டான் என்கின்ற மகிழ்ச்சியோடு துரியோதனன் சாகிறான்னா, சில பேர் சாகிற வரைக்கும் திருந்த மாட்டான், சாக போகிற விளிம்பலையாவது திருந்துவான். ஆனால் சாக போகிறோன்னு தெரிஞ்சோம் திருந்தாமல் அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணதை நினச்சி சந்தோஷப்பட்ட ஒரே கேரக்டர் பாரதத்தில் துரியோதனன் என்று பார்க்கிறோம். எவன் கேடு நினைக்கிறானோ அவன் நிச்சயமாக அழிந்துதான் போவோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். ஆக 18 நாட்கள் போர் முடிவடைந்தது. இதில் நிறைய பாண்டவர்கள், நிறைய கௌரவர்கள் மாண்டு போனாலும் கூட பாண்டவர்கள் மிஞ்சினார்கள். தர்மன், நகுலன், சகாதேவன், பீமன், அர்ஜுனன், கிருஷ்ணன், யுதித்சு, இன்னும் சொல்லப்போனால் சாத்தியகி, இவர்கள் மிஞ்சினார்கள். இப்போ இவர்கள் எல்லாரும் புறப்பட்டு அஸ்தினாபுரத்துக்கு போனாங்க. இது போருக்கு அப்புறம் நடந்த நிகழ்வு. அஸ்தினாபுரத்துக்கு போய் திருதராஷ்டனும் காந்தாரியும் விற்றிருக்கிறார்கள். எந்த முகத்தோட கிருஷ்ணா இவங்களை பார்க்கறது? அவங்க பிள்ளைகள் ஒருத்தர் கூட பாக்கி இல்லாமல் அத்தனை பேரையும் அழிச்சிட்டோமே, எப்படி பார்க்கறது? பார்த்து தானே ஆகணும், வாங்கன்னு சொல்லி கிருஷ்ணன் அழைத்து கொண்டு போகிறார். இப்போ எல்லாரையும் பார்க்குறான் திருதராஷ்டன். அவங்க வந்திருக்காங்கன்னு கேள்விப்படுறான். கிருஷ்ணர் சொல்கிறார், ஏன்னா அவனுக்கால பார்க்க முடியாது. அவர் என்ன செய்கிறாரு? கேள்விப்படுகிறார். பாண்டவர்கள் எல்லாம் அவன் முன்னாடி நிற்கிறாங்க. அப்படின்ன உடனே திருதராஷ்டன் என்ன பண்ணுனா, அப்பா தர்மா எப்படி இருக்கப்பான்னு கேட்டான். ஏன்னா அவனுக்கு எப்போவுமே தர்மனை தான் பிடிக்கும். இந்த 5 பேர்லையும் அவனை ஏற்று பேசாத ஒரு ஆள் உண்டுன்னா தர்மன் தான். தர்மனுடைய சாத்வீக குணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் காட்டுக்கு போன்னு சொன்னாலும் போவான், நீ உயிரோடு இல்லாமல் செத்து போன்னு சொன்னாலும் தர்மன் செத்து போவான். அதனால் தர்மனை ரொம்ப பிடிக்கும். தர்மன் வந்திருக்கானா அப்படின்னா திருதராஷ்டன். ஆமாம். பீமன் எங்கே? என் அன்பு மகன் பீமன் எங்கே அப்படின்னா. அப்படியே கிருஷ்ணன் பார்த்தான் திருதராஷ்டனை. அன்பு மகன் பீமனா? உனக்கு பீமனை கண்டாலே ஆகாத, நீ அன்பு மகனை இவ்வளோ அழகாக தேடுறியே, பீமன் இதோ நிற்கிறான் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். அவன் ஆற தழுவ எனக்கு ஆசையாக இருக்குன்னார். உடனே கிருஷ்ணன் பார்த்தான், உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன், உனக்கு நான் எத்தனை சந்தர்ப்பம் கொடுத்தேன், நீ கொஞ்சமாவது திருந்தினியா? எத்தனை சந்தர்ப்பம் உனக்கு நான் கொடுத்தேன்? தூது வந்த இடத்துல என்ன அப்படியே என்ன செய்தீங்க? கொல்லணும்னு முயற்சி பண்ணீங்க. அப்போ என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை எல்லாருக்கும் காட்டினேன். அதை பார்க்குற பாக்கியத்தை கூட உனக்கு நான் கொடுத்தேன். 2 நிமிஷம் உன்னுடைய கண்கள் தெரிஞ்சுது. அப்போமே நீ திருந்திருந்தீன்னா இந்த போரே இல்லை, உனக்கு கண்ணும் கிடச்சிருக்கும். ஆனால் அப்போ கூட திருந்த மாட்டேன்னு நினச்சியே, இவ்வளவு நடந்து உன் பிள்ளைகளெல்லாம் அழிஞ்சு முடிஞ்ச பிறகும் இன்னும் சதி திட்டம் தீற்றிய திருதராஷா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு பீமனைத்தானே ஆற தழுவ வேண்டும் என்று சொல்லி இப்போ பாண்டவர்கள்ட்ட கிருஷ்ணன் கண்ணை காட்டினான். ஏன்னா காந்தாரியும் கண்ணை கட்டி வச்சிருக்கா. திருதராஷ்டனுக்கு இயற்கையாகவே கண்ணு தெரியாது. இப்போ பீமனை ஆற தழுவணும்னு நினைக்கிறாரு. ஒரு இரும்பு தூணை கொண்டு வந்து திருதராஷ்டன் முன்னாடி வச்சு இதோ நிற்கிறான் பீமன்னு சொன்ன உடனே அப்படியே ஆற தழுவியவன் பீமா பீமா பீமான்னு தன்னுடைய கோபம், ஆக்ரோஷம், தன்னுடைய பிள்ளைகளை கொல்றதுக்கெல்லாம் இவன் தான் காரணம், இவன் பலம் தான் என் பிள்ளைகளை அழிச்சிட்டுன்னு நினைச்சவன் அவன் அப்படியே அந்த இரும்பை சுக்கு நூறாக நொறுக்கினான், இரும்பு தூணையே. அப்போ எவ்வளோ வேகம் இருந்திருக்கும்.
பீமன் மேலே எவ்வளோ ஆத்திரம் இருந்திருக்கும் பாருங்க. ஏன்னா பிறக்கும் போதே வியாசர் சொல்லிட்டு போவார், உனக்கு பிறக்கிற குழந்தைக்கு கண்ணில்லாமல் இருக்கலாம், ஆனால் 1000 யானைகளுடைய பலம் பொருந்தியவன் இந்த திருதராஷன் சொல்லியிருப்பாரு. அந்த பலத்தை கொண்டு வந்து இப்பொழுது என்ன செய்தான், பீமனை அப்படியே கட்டி அணைத்து அவனை நொறுக்குவது போல நினைத்தார். ஆனால் நொறுக்குனது பீமனை இல்லை, இரும்பு தூணை நொறுக்கினா. இப்போ கிருஷ்ணர் கேட்டார், இப்போவுமா நீ திருந்தலை, இவ்வளவு நடந்த பிறகு நீ திருந்தலன்னா எப்படி அப்படின்னு கேட்டார். தலைகவிழ்ந்து நின்றான். ஏனென்றால் அவனுக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுத்தார்கள். போர்க்களத்தில் நான் போரை பார்க்கணும்னா வியாசருடைய அனுகிரகத்தினால அந்த போர்க்களத்தில் நடக்கக்கூடிய காட்சியை உன்னுடைய மனக்கண்ணால் நீ பார்க்கலான்னு வரம் கொடுத்தாரு. ஆனால் திருதராஷன் சொன்னால், கோரமான போர்க்காட்சிகள் என்னால் பார்க்க முடியாது, அதனால் அந்த பாக்கியத்தை சஞ்சயன்ட்ட கொடுங்க, சஞ்சயன் வாயிலாக போர்க்களத்தில் என்ன நடக்குன்னு நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொன்னான். அதன் அடிப்படையில் தான் போர்க்களத்தில் நடந்த காட்சிகளை சஞ்சயன் மிக அழகாக திருதராஷனுக்கு விவரித்தான் என்று பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல இருந்து பீமனை கொல்ல நினைச்ச திருதராஷன் அப்படியே தலைகவிழ்ந்து நின்றாரு. காந்தாரிகிட்ட போய் எல்லா குழந்தைகளும் மன்னிப்பு கேட்டாங்க. காந்தாரி சொன்னா, என் பேரை நிலைநாட்டுறதுக்கு ஒரு குழந்தை கூட இல்லையே அப்படின்ன உடனே, அம்மா பாண்டவர்களுக்கு ஓம் பிள்ளைகள் தான் துரோகம் செஞ்சாங்க, பாண்டவர்கள் எவ்வளவோ பொறுத்து போனா, எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் கொடுத்தாங்க, உன் பிள்ளைகளை திருந்தலை, வேணும்னா நீ பாருன்னு சொல்லி மீண்டும் போர்க்களத்தில் நடந்த காட்சிகளை கண்ணில்லாத காந்தாரி மனக்கண்ணால் பார்க்கும்படி பகவான் செய்தார். இப்போ மனக்கண்ணால் பார்த்தா எங்கு பார்த்தாலும் அவலம், எங்கு பார்த்தாலும் கண்ணீர், எங்கு பார்த்தாலும் அலங்கோலம். கௌரவ பெண்கள் அத்துணை பேரும் தலைமுடியை விரித்து கணவனை தேடி, கணவனை இழந்த பெண்கள் தன்னுடைய குழந்தைகளை தேடி அலறக்கூடிய அந்த காட்சியை பார்த்தா, இவ்வளவும் ஓம் பிள்ளைகளால் தானே வந்தது. நாடு இழந்தாங்க, நகரம் இழந்தாங்க, 12 ஆண்டுகள் வனவாசம் போனாங்க, 13ஆவது ஆண்டு மறைஞ்சிருந்து வாழ்ந்தாங்க. திரும்பி வந்தும் அவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன்னு அவர்களை பேசக்கூடாத வார்த்தைகளால் அர்ச்சித்தான் உன்னுடைய பிள்ளைகள். அதில் தலைமை போயிடும் உன் மகன் துரியோதனை. பிறகு இப்படி மரணம் வராமல் என்ன செய்யும்? தயவு செய்து தேவையற்ற காரியங்களுக்கு, அக்கிரமமான காரியங்களுக்கு நீ தயவு செய்து துணை போகாதே அப்படின்னு ரொம்ப அழகாக காந்தாரிகிட்ட சொன்ன உடனே காந்தாரி ஒவ்வொரு பிள்ளைகளையாக அழைத்து ஆசீர்வாதம் செய்தாள். அதில் அர்ஜுனனை, நான் உன்னை வாழ்த்துகிறேன், உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணா. தர்மன் வந்து நின்னார். தாயே, இப்படி ஒரு நிலைமை நம்முடைய சகோதரர்களுக்கு ஏற்பட்டுட்டு அதுக்கு நாங்கள் காரணம் இல்லைன்னாரு. இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டா. ஒவ்வொரு குழந்தைகளாக வந்து நின்று ஆசி பெற வருகின்ற பொழுது அப்படியே காந்தாரி தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டாள். கோபத்தில் இல்லை, பல நாட்கள் கட்டப்பட்ட கண்ணு, அந்த ஒழிக்கற்றை யார் மேலேயாவது விழுந்தால் அவர்களுக்கு ஆபத்துன்னு முகத்தை திருப்பிக்கிட்டார். முகத்தை திருப்பின உடனே தர்மன் மட்டும் அந்த திருமண பக்கம் வந்து, ஏன் தாயே, என் மீது உள்ள கோபம் உனக்கு நீங்களையா அப்படின்னு அவளை கையெடுத்து கும்பிட்டான். தன்னையும் அறியாமல் அந்த கண்ணுக்கு கீழே உள்ள இடைவெளி வழியாக பார்த்தாள். தர்மனுடைய கால் மட்டும் அவளுடைய கண்களுக்கு தெரிந்தது. அந்த ஒழிக்கற்றைகளால் பல ஆண்டுகள் பார்க்கின்ற திறன் இருந்தும் பார்க்காமல் கட்டப்பட்ட அந்த ஒழிக்கற்றைகளின் வாயிலாக தெரிந்தோ தெரியாமலோ தர்மனுடைய பாதங்களை பார்த்தாள். அதில் பாதம் எரிந்து போனது என்று பார்க்கிறோம். அப்படியே கருக ஆரம்பிச்சிட்டு பாதம். அப்படியே கிருஷ்ணன் தர்மனை இழுத்து அவள் பார்வை பட்டு அவனுடைய பாதங்கள் சேதமடைந்தது பாருங்கள். அதை கிருஷ்ணன் குணப்படுத்தினான் என்று பாரதம் சொல்கிறது. இப்பொழுது திருதராஷன் முடி துறந்தான், தர்மனுக்கு முடி சூட்டப்பட்டது. ஆனால் தர்மன், பாண்டவர்கள் எவ்வளவு நல்லவங்க பாருங்கள். இந்த திருதராஷனுடைய 2வது மனைவியினுடைய மகன் தான் இந்த யுத்சு. யுதிஷ்சுக்கு ஆட்சியை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அழகாக நிர்மாணித்த மயனை கொண்டு வந்து மிக அருமையாக நிர்மாணித்து ஆட்சி செய்த அந்த இந்திரபிரஸ்தத்துக்கு திருதராஷனுடைய 2வது மனைவியினுடைய புத்திரன் யுதிஷ்சுவை அரசனாக நியமித்தான் தர்மன். எந்தெந்த படைகள் தன்னுடைய நாட்டை இழந்ததோ அந்த நாட்டில் மீதம் இருப்பவர்களை அழைத்து அவரவர்களுடைய பகுதியை அவரவர்களிடமே என்ன செய்தான்? தர்மன் ஒப்படைத்தான் என்று பார்க்கிறோம். ஹஸ்தினாபுரத்தையும் இந்திரபிரஸ்தத்தையும் ஒன்றாக இணைத்தார்கள். அஸ்தினாபுரத்திற்கு இப்பொழுது அவன் முடிசூட்டினான் தர்மன். இந்திரபிரஸ்தத்துக்கு யுதிஷ்சுவை முடிசூட்டி அலங்கரித்து அழகு பார்த்தான். இந்த கர்ணனுடைய மகன் ஒரே ஒருவன் விஞ்சி நின்றான். அவன் பேரு விருச்சகேசு என்று பேர். அந்த விருச்சகேசுவை
தன்னுடைய மகனாக பாவித்து, சொன்னாலும் சொல்லாட்டாலும் பாண்டவர்களுக்கு அவனும் பிள்ளைதான், தன்னுடைய மகனாக பாவித்து மிக அன்போடு அர்ஜுனன் அவனை வளர்த்தான், அவனிடம் சில பொறுப்புகளை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். அதுபோக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு. சகாதேவனுக்கு என்ன பொறுப்பு, இவருக்கு படைத்தலைமை என்கின்ற அற்புதமான பொறுப்பு பீமனுக்கு, அதற்கு துணையாக இருக்கக்கூடிய பொறுப்பு நகுலனுக்கு, எல்லாவற்றையும் மிக கச்சிதமாக பார்க்கக்கூடிய பொறுப்பு அர்ஜுனனுக்கு என்று பாண்டவர்கள் மிக அருமையாக அஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்தார்கள். தர்மன் ராஜசூய யாகத்தை நடத்தினான். கிட்டத்தட்ட அந்த அஸ்தினாபுரம், இந்திரபிரஸ்தமோ அஸ்தினாபுரமும் ஒன்றாக இணைந்தது. அந்த அருமையான ராஜ்யத்தில் தர்மம் செழித்தது, அதர்மம் விலகியது. பகவான் கிருஷ்ணனுடைய துணையோடு அவனுடைய ஆசையோடு தர்மன் முடிசூட்டி 36 ஆண்டுகள் திறம்பட ஆட்சி செய்தான் என்று பார்க்கிறோம். இதற்கிடையில் குந்தியோடு திருதராஷனும் காந்தாரியும் புறப்பட்டு வனவாசம் சென்றார்கள். புண்ணியம் தேடுவதற்காக, தவ வாழ்க்கைக்காக வனவாசம் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆக மிகப்பெரிய போருக்கு பிறகு கிருஷ்ணனுடைய தயவால தான் இந்த பாரத போரிலே பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆரம்பத்திலிருந்தே கிருஷ்ணன் மட்டும் பாண்டவர்கள் பக்கம் இல்லைன்னு வைங்களேன், நிச்சயமாக வெற்றி யாருக்கு? கௌரவர்களுக்கு தான். ஏன்னா மிகப்பெரிய படைபலம் துரோணாச்சாரியார், பீஷ்மர், அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், மிக அருமையான படைகள், பலம் பொருந்திய படைகள் எங்கே? கௌரவர்கள் பக்கம். ஆனால் இந்த பக்கம் பாண்டவர்கள், தர்மன், நகுலன், சகாதேவன் போரிடுவார்கள். ஆனால் பேசும்படியாக போரிடக்கூடியவர்கள் பீமனோ அர்ஜுனனோ. ஆனால் இவர்கள் வென்றதுக்கு என்ன காரணம்? இங்கே இவ்வளவு பெரிய படைகள், 11,000 அக்ரோனி படைகள், மிகவும் வலிமை வாய்ந்த பீஷ்மர், மிகவும் வலிமை வாய்ந்த துரோணாச்சாரியார், இவர்களெல்லாம் இந்த பக்கம், இவர்களெல்லாம் இந்த பக்கம் இருந்தாங்க. இங்கே மிகவும் வலிமை வாய்ந்தவன் அந்த 5 பேரில் 2 பேரை சொல்லலாம். ஒன்று அர்ஜுனன், இன்னொன்று பீமன். அதுக்காக மற்றவங்கள்ட்ட திறமை இல்லைன்னு பொருள் இல்லை, இவர்கள் மிகவும் பலம் பொருந்தியவர்கள். ஆனால் இந்த எண்ணிக்கை பெருசா அந்த எண்ணிக்கை பெருசான்னு கேட்டால் நிச்சயமாக கௌரவர்களுடைய எண்ணிக்கையும் பலமும் தான் பாண்டவர்களை விட அதிகம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. காரணம், அவர்கள் நாடு இழந்திருந்தார்கள். இவர்கள் நாட்டை மிக அருமையாக ஆக்கிரமிப்பு செய்து ஆண்டு கொண்டிருந்த காரணத்தினால் படை வலிமைகளை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு என்பது கௌரவர்களுக்கு உண்டு. கிருஷ்ணன் மட்டும் அந்த பக்கம் இல்லைன்னா இவர்கள் வென்றிருக்க வாய்ப்பு என்பதே இல்லை. பாண்டவர்கள் வென்றது கிருஷ்ணனால தான். ஏன்னா மானுட அவதாரம் எடுத்து பூமி பாரத்தை தீர்க்கணும், அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்று கிருஷ்ணன் புறப்பட்டு வந்து அதற்கு பாண்டவர்களை துணையாக கொண்டு அதர்மத்தை அழித்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் உண்மையாகவே பலம் பொருந்தியவர்கள் கௌரவர்கள். அத்தனை படைபலம், அத்தனை வீரர்கள், அவ்வளோ பெரிய அக்ரோனி படைகள் இருந்தோம் கௌரவர்கள் தோற்றதுக்கு காரணம் அவர்கள் சேமித்து வைத்தது அதர்மம். ஆனால் இங்கே போர் வீரர்கள் குறையாக இருந்தாலும், பலம் பொருந்தியவர்கள் குறையாக இருந்தாலும், இங்கே கிருஷ்ணனுடைய வெற்றியோடு, அவர்கள் கிருஷ்ணனுடைய உந்துதலோடு அவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணம் அவர்களிடம் குவிந்து கிடந்த தர்மம். ஆக எங்க தர்மம் இருக்கோ, எங்க நீதி இருக்கோ, எங்க நேர்மை இருக்கோ, அவர்கள் கூட தான் இறைவன் இருப்பான் என்பதை சொல்லாமல் சொல்கிறது மகாபாரதம் பெரியோர்களே. ஆக தர்மத்துக்கு மாறாக இந்த மண்ணிலே நடந்தோம் என்று சொன்னால் அழிவு என்பது நிச்சயம். அதிலிருந்து நாம் தப்புவதற்கு வாய்ப்பு என்பதே இல்லை. ஆக பாரதத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களும் நம்மை வாழ்விக்கிறது, நம்மை வழிகாட்டுகிறது என்று நாம் பார்க்கிறோம். தர்மத்தின் பக்கம் எப்போ நின்றாலும் அதர்மத்தால் நம்மை வீழ்த்தக்கூடியவர்களை இறைவன் பார்த்து கொள்வான். இறைவன் நமக்கு துணையாக இருப்பான். காரணம், கிருஷ்ணன் இல்லைன்னா மகாபாரத போரே இல்லை. நல்லா யோசித்து பாருங்கள். சிகண்டியை கொண்டு சரியான நேரத்தில் பீஷ்மர் முன்னாடி நிறுத்தி அர்ஜுனனை பின்னாடி இருந்து அம்பு போட சொல்லி பீஷ்மர் கதையை முடித்தார். துரோணர் மகன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அஸ்வத்தாமா கதை குஞ்சரை என்று தர்மன் வாயிலாக சொல்லி அஸ்வத்தாமன் மாண்டு போனான் என்று உணர்ந்த துரோணாச்சாரியார் தன்னுடைய படை பலன்களை இழந்து தான் அப்படியே நிர்கதியாக நின்று திட்ட தூய்மன் துரோணாச்சாரியாரை வீழ்த்தினான் என்று பார்க்கிறோம். தகுந்த நேரத்தில் ரொம்ப அழகாக குந்தியை அனுப்பி நான் தான் உங்கள் அம்மான்னு சொல்லி 2 வரங்களை வாங்கிட்டு வர சொன்னாலே. கிருஷ்ணன் சாதாரணமானவன் அல்ல, சரியான முறையில் காய் நகர்த்தி
குந்தியின் வாயிலாக 2 வரங்களை பெற்றுக்கொண்டு வந்த காரணத்தினால்தான் நாகாஸ்திரம் அர்ஜுனனை சேதப்படுத்தாமல் திரும்ப முடிந்தது என்று பார்க்கிறோம். ஆக பகவான் இல்லைன்னா எந்த விதமான காரியங்களும் இந்த உலகத்தில் இல்லை. எல்லாவற்றையும் விட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், ஜெயத்ரதனை ரொம்ப அழகாக வீழ்த்தினான். இந்த 13வது நாள் போரில் எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் நடந்தது. அபிமன்யுவை எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு கொன்றார்கள்னு பார்த்தோம் சக்கரவியூகத்தில். இந்த ஜெயத்ரதனை 14வது நாள் போரில் கொன்றான். அர்ஜுனன் என்ன சபதம் எடுத்தான், என் பிள்ளைங்க எல்லாரும் சுற்றி வளைச்சி ஒரு தந்திரத்தின் வாயிலாக அவன் மரணத்துக்கு காரணமான காரணத்தினால உள்ள காப்பாற்ற வந்த தர்மனையும் பீமனையும் இந்த ஜெயத்ரதன் தான் தடுத்தா. கௌரவர்களுக்கு ஆதரவானவன், அவனை நான் சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே கொன்றுவேன். அப்படி கொல்ல முடியலன்னா நான் தீக்குளிச்சு உயிரை விட்டுருவேன்னு ஒரு சபதம் எடுத்தான். அதை மாதிரி அன்றைய நாள் முழுதும் ஜெயத்ரனை பாதுகாக்கக்கூடிய நிலையில் துரோணர் இருந்தார். எங்கே? அர்ஜுனனால் அவன் கொல்லப்பட்டு விடக்கூடாதுன்னு இவன் போய் ஒரு குகையில் ஒளிஞ்சு கிடந்தான். தேடி அலையிறான் அர்ஜுனன். ஏன்னா ஜெயத்ரதனை சாயங்காலம் அஸ்தமனத்துக்குள்ளே கொல்லலைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொன்னான் பாருங்க. அதனால் தேடி அலையிறான். இப்போ சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு ஒரு 4-5 நாழிகை தான் பாக்கி இருக்குது. அவனை காணோம். எல்லாரும் பதறினார்கள் பாண்டவர்கள். ஆகா, இந்த ஜெயத்ரதனை கண்டுபிடிக்க முடியலையே, அர்ஜுனன் மாண்டு போவானோ அப்படின்னு எல்லாரும் கவலைப்படுற நேரத்தில் கூட பகவானுடைய கைங்கரியம் இல்லைன்னா அர்ஜுனன் இல்லை. உடனே என்ன செய்தார், சூரியன் இப்பொழுது அஸ்தமனமாவதற்கு இன்னும் 4 நாழிகை இருக்குது. அதுக்கிடையில் தன்னுடைய சக்கராயுதத்தை வச்சு சூரியனை மறைச்சார். சூரியனை மறைச்ச உடனே சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே இவன் என்ன கொல்லுவேன்னு சபதம் பண்ணான். இப்போ சூரியன் அஸ்தமனம் ஆயிட்டான். ஆகா, இந்த அர்ஜுனன் சாவர காட்சியை நம்ம கண்ணால் பார்க்கணும்னு துள்ளி குதிச்சுக்கிட்டு குகையை விட்டு ஜெயத்ரதன் வெளியே வந்தான். இப்போ சக்கரத்தை விலக்கிட்டு அர்ஜுனான்னாரு போட்டான் ஒரு அம்பை. எங்கே நின்னாலும் அங்கே போய் தொலைச்சி ஜெயத்ரதனை அர்ஜுனன் கையில் இருந்த அம்பு சம்ஹாரம் செய்தது என்று பார்க்கிறோம் என்று சொன்னார். துரோணரை எப்படி வீழ்த்தணும், பீஷ்மரை எப்படி வீழ்த்தணும், ஜெயத்ரதனை எப்படி வீழ்த்தணும், கர்ணனை எப்படி வீழ்த்தணும், குந்திகிட்ட எப்படி போய் அவளை சொல்ல வேண்டிய முறைப்படி சொன்னால் அவள் 5 பெருசா 1 பெருசான்னு அவளுடைய உளவியல் ரீதியான சிந்தனைகளை மிக அற்புதமாக எழுப்பி மிகப்பெரிய வெற்றியை பாண்டவர்களுக்கு பகவான் தேடித்தந்தான் கிருஷ்ணன் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயந்தான். இத்தனை காலம் நடந்த போரிலே ஒரே ஒரு விஷயந்தான் வெளிப்பட்டது. என்ன விஷயம்? தர்மத்தின் பக்கம்தான் இறைவன் நிற்பான். அறத்தின் வழியாக வாழ்பவனுக்கு தான் இறைவன் உதவி செய்வான். அறத்தின் வழியாக தர்மத்தின் வழியாக ஒழுக்கமாக வாழக்கூடியவனுக்கு இறைவன் உதவி செய்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஒழுக்கத்தோடும் தர்மத்தோடும் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இறைவன் துணை உண்டு என்பதை நாம் உணர்ந்து நல்வழியில் நடந்தால் இறைவனுடைய அனுகிரகத்தையும் இறைவனுடைய உதவியையும் இறைவனுடைய மிக அற்புதமான அனுசரணையும் எல்லா சூழ்நிலையிலும் இறைவன் நம்மிடமே இருப்பான் என்பதை உணர்த்தக்கூடிய மகாபாரதத்தை தொடர்ந்து நாம் படித்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் அறச்சிந்தனைகள் நம்முடைய இரத்தத்தோடு ஊனோடு உயிரோடு கலக்கும். ஆக இந்த மகாபாரத தொடர் சொற்பொழிவு நிச்சயமாக உங்களுக்கு பயன் தந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பாரதத்திற்குள்ளே இருக்கிறது. கீதையை பல பகுதிகளாக சொல்ல முடியும். ரொம்ப அற்புதமான அறிவுரையை அவன் அர்ஜுனனுக்கு சொல்கிறான் கிருஷ்ணன். அதை போல விதுரன் சொல்லக்கூடிய நீதி, ரொம்ப அழகாக பீஷ்மர் சொல்லக்கூடிய உபதேசம், இவை எல்லாவற்றையும் நாம் நிச்சயமாக தனித்தனியாகவே தெரிந்து கொள்ளலாம். இன்னும் இதில் ரொம்ப எலாபரேட்டாக தெரிந்து கொள்ள வேண்டிய கதாபாத்திரங்கள் பீஷ்மர், அதை போல கர்ணன். இந்த 2ம் தனி எபிசோடாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையான ஒன்று கூட பாக்கி இல்லாமல் எல்லாமே அடங்கக்கூடிய கதை அம்சம் அதிலே இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் பகவானுடைய அனுகிரகத்தினால பாரதத்தை முழுமையாக நான் ஓரளவுக்கு என்னால் முடிந்த அளவிற்கு நான் சொல்லிவிட்டேன் என்று தான் நான் நினைக்கிறேன். நல்லா படிங்க. பாரதத்தை படிக்க படிக்க அறச்சிந்தனைகள் நமக்குள்ளாக ஓரும். அக்கிரம அநியாயத்தை விட்டு விலகணுங்கிற எண்ணம் வரும். இறைவன் நம்மிடமே இருந்து நமக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று சொன்னால் பாண்டவர்களைப் போல 1000 கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்தாலும்
தர்ம நெறிகளை விட்டு விலகக்கூடாதுங்கிற ஒரு பிடிப்பு நம்ம எல்லாருக்கும் வரும். அதுக்காகவே பாரதத்தை தொடர்ந்து நீங்கள் கேளுங்கள். நீங்கள் நல்ல ஆதரவு கொடுக்கணும். இந்த தொடரை நீங்கள் பார்ப்பது போல் மற்றவர்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இந்த அருமையான ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வாசுகி மனோகரன் என்கின்ற இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாசுகி மனோகரனில் நீங்கள் ஹெச் போட்டு இங்கிலீஷில் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு என்னுடைய ப்ரைவேட் சேனல் உங்களுக்கு வரும். ஆன்மீக அமுதம் என்கின்ற சேனல் உங்களுக்கு வரும். அதனால் வாசுகி மனோகரன் அப்படிங்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அருமையான இந்த பாரத தொடரை எல்லாருக்கும் நீங்கள் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மட்டும் இல்லை, இன்னொரு வேண்டுகோள், இவ்வளவு பெரிய ஒரு இதிகாசத்தை இவ்வளோ அழகாக கிறிஸ்பாக சொல்வதற்கு நான் ஒரு சின்ன முயற்சி தான் செஞ்சுருக்கேன். கடலில் கிடக்கக்கூடிய கோடிக்கணக்கான மணலில் ஒரே ஒரு மணல் துகள் எடுத்து கையில் வச்சு அழகு பார்க்க நான் முயற்சித்திருக்கிறேன் இறைவனுடைய அனுகிரகத்தினால. அதை நீங்களும் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பீர்கள். என்னை உண்மையாகவே நீங்கள் எல்லோரும் ப்ளஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வச்சு தான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை, கணவருடைய வாழ்க்கை எல்லாமே உங்களுடைய ஆசீர்வாதத்தில் தான் இருக்குது. ஆக இறைவனுடைய அனுகிரகத்தினால் உங்களுடைய ஆதரவோடு இந்த மகாபாரதம் என்கின்ற தொடரை என்னால் முடிந்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இடையில் பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது ஒரு சின்ன ஒரு டங் ஸ்லிப்பில் ஏதாவது ஒரு கேரக்டரு மாற்றி சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் பேச்சில் சில நேரம் நம்மையும் அறியாமல் நடக்கும். ஆனால் கண்டிப்பாக அது திருத்தப்பட்டிருக்கும். சின்ன தவறுகள் இதில் இருக்குமே, ஆனால் நீங்கள் நிச்சயமாக கதையினுடைய போக்கை கேட்கின்ற பொழுது அது என்ன கேரக்டர்னு உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும் நான் நம்புகிறேன். ஆக குறைகள் இருந்தால் என்னை மன்னியுங்கள், நிறைவு இருந்தால் என்னை வாழ்த்துங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசுகி மனோகரன். நன்றி.